ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பரபரப்பு சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்குது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு திமுகவின் ஆளின் ஆள் அழகுராஜா அப்படின்னு சொல்லலாம், பவர் செக்டார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய முக்கியமான இடங்கள்ல இன்னைக்கு 14 இடங்கள் அவருடைய அலுவலகம், வீடு, அவருடைய இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்கள் எல்லாம் சேர்ந்து 14 இடங்கள்ல இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழ்நாடு அரசு போலீஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவின் பேரில் ரெய்டு நடத்தியிருக்குது. பொதுவாக ரெய்டுன்றது வருமான வரித்துறை, மத்திய அரசினுடைய வருமான வரித்துறை ரெய்டு தான் பரபரப்பாக இருக்கும். இந்த தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்துறது பெரிய பேசுபொருளாகி இருக்கு. என்ன காரணம்னா 2022 ஒரு பொதுப்பணித்துறையில் கோல் வச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ரோடுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வர்றாரு. சேலம், கரூர், ஈரோடு இந்த பகுதியில் ரோடு கான்ட்ராக்ட் ஒரு 7 கோடி ரூபா ஒரு முக்கியமான இன்னொரு நபர்கிட்ட சொல்லி அது ரோடு போகிறது கான்ட்ராக்ட் விடப்படுது. அதை போட்டதாக சொல்லி ஒரு 3 கோடி ரூபா கிளியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரோடே போட்டதாக சொல்லி, போடாத சாலைக்கு அதுக்கான இதெல்லாம் முறையாக அந்த வவுச்சர் பண்ணுறது, அதுக்கான புக் ரெஜிஸ்டார் இதெல்லாம் பண்ணி பணத்தை கொடுத்துருக்காங்க. இதை ஆர்டிஐ மூலமாக இன்னும் பல்வேறு விதிமுறைகளின்படி நிறைய ஆதாரங்களோடு தகவல்களை எடுத்து அந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் தொடர்ந்து புகார் அளிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த புகார் அளித்த அந்த கட்டத்திலே ஒரு டைம் இருந்துச்சுன்னா அவசர அவசரமாக ஒரு இடத்துல இரவோடு இரவாக அந்த ரோடு போடுற வேலையை தெரியாதத்தனமானு சொல்லுவாங்களே, திருட்டுத்தனமானுவாங்களே, அந்த மாதிரி போடுற வேலையை நடந்ததாக சொல்லி பேச்சு. இப்போ இதெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய முன்னாள் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியினுடைய கமிஷனர், போலீஸ் கமிஷனராக இருந்த அருண் அவர்கள் தான் இப்போ விஜிலன்ஸினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக இருக்கிறார். கடந்த ஆட்சியில் அவர்களுக்கு முக்கியமான ஒரு அதிகாரியாக சென்னை மாநகராட்சி பொறுப்பில் இருந்தவர் இப்பொழுது அதை விட கூடுதல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை தான் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவரை சுற்றி இருக்கக்கூடிய இது. இன்னும் 10க்கு குறையாத ஒரு முக்கிய அதிகாரிகள், ஓய்வு பெற்ற பணியில் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர்கள், அதிகாரிகள் இப்படின்னு இருக்கக்கூடிய 10 பேரையும் அந்த வழக்குக்குள்ளே சேர்த்துருக்கிறாங்க. அதில் சில பேருடைய வீடுகள்லேயே ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஆவணங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னென்னா, கண் எதிர்க்க ஒரு பெரிய ஊழல் நடக்குது. போட்டதும் போடாததுமாக பில்லை முடிக்கிறது எப்படி, சாலையை போட்டதாக கணக்கு காட்டுறது எப்படி, அது எப்படி சாதிக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய ஒரு டீமோட இதை ஆதாரங்கள் சேகரித்து கொண்டுட்டு வரும்போதே தப்பிக்கிறதுக்கான பல முயற்சிகளை எடுத்த இந்த குழு, இந்த கும்பல் எவ்வளவு பெரிய ஊழல் முறைகேடுகளை செய்திருப்பாங்க சாதாரணமாக. இதெல்லாம் ஒரு சில பேர் தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு விடயம். இது தெரிஞ்சதால் இப்போ இன்றைக்கி வெளியில் வருது. துணிச்சலாக புகார் கொடுத்ததால் இது இன்றைக்கி விஜிலன்ஸ் எடுத்துக்கிட்டு விசாரிக்குது. இதற்கு ஒரு அரசியல் பேசப்படுகிறது. இல்லை விஜிலன்ஸ்லாம் இந்த மாதிரி போய் பாய்ஞ்சி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் விஜய் தூண்டுதலின் பேரில் இது நடக்கிறது என்று திமுக தரப்பில் RS பாரதி அவர்களும் ஸ்டாலினும் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாரு. என்னன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரில் இப்போ நடந்ததில் விஜய் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு விட்டார். ஏவா வேலு நேருக்கு நேர் பேசி விட்டார். அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அவர் மீது மேலே இருக்கக்கூடிய இந்த வழக்கு மீது பொய் வழக்கு போடு, அதான் பொய் வழக்கு. அவர்னு இந்த மாதிரி சோதனைன்ற பேரில் இப்படி அச்சுறுத்த பார்க்கிறார்கள். நாங்கள் பார்க்காத வழக்கா, திமுக சந்திக்காத வழக்கா? கரெக்டு தான், நீங்கள் சந்திக்காத ஊழல் வழக்கே இல்லைங்களே. ஆளானப்பட்ட சர்க்காரியா அந்த கமிஷன் அவர்களே வியந்து போய் இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஊழல் முறைகேடு பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு, அறிவியல், அதாவது விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு போனவர்ல, அதுக்கு சொந்தக்காரர் நீங்கள். அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் அச்சப்பட போகிறதில்ல, தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஒரு அரசியலாக இப்போ ஆட்சிக்கு வந்திருக்குது. இவர்களுக்கு புகார் வந்திருக்கு, விசாரிக்கணும், நடவடிக்கை எடுக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால், உங்கள்கிட்ட அதுக்கான ஆதாரம் இல்லை என்றால், அறப்போர் இயக்கம் கொடுத்தது பொய் புகார் என்றால் நீதிமன்றத்தில் சந்தித்து நீங்கள் தாராளமாக வெளியில் கொண்டுட்டு வரலாமே. நாங்கள் நிரபராதிகள், அப்பாவிகள், எங்கள் மேலே வழக்கு போட்டு இப்படி பொய் வழக்காக போட்டு இப்படி சோதனைலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. எதை செய்தாலும் ஒரு அரசியல் அதுக்குள்ளாக, நீங்கள் ஏதாவது செய்திட வேண்டியது, அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் காரணம், அதனால் தான். இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்களா? விட்டுடணுமா? அப்படியெல்லாம் விசாரிக்காமல் விட்டுட்டு கைது பண்ணாமல் விட்டுட்டாருன்னா விஜய் மக்கள்கிட்ட கொடுத்த அந்த வாக்குறுதி என்ன ஆகுறது?
நாளைக்கு இன்னொரு திமுக தான் விஜய் அப்படின்ற பேர் தான் வரும். அதை அவர் எடுக்க விரும்புவாரா? அதுதான் இங்கே கேள்வி. அதனால் இந்த ரெய்டு நடக்கட்டும் அப்படின்றது ஒரு பதிவு பேசப்பட்டாலும் இதை ஒட்டி ஒரு அரசியல் பேசப்படுகிறது. பழிவாங்கும் நோக்கம் தான் அப்படின்றது. பழிவாங்கும் நோக்கம் இருந்தால் திமுக அதை எதிர்கொள்ளலான்னு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டப்படி நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு அந்த தரப்பு சொல்லுது திமுக. அதை அறப்பொரு இயக்கம் புகார் கொடுத்துருக்குது. அவங்கக்கிட்ட சட்டப்படி எதிர்கொள்ளுங்க. தமிழ்நாடு அரசு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெய்டு பண்ணியிருக்குது. பொழுதுக்குள்ளே வழக்கு போடும். தகுந்த ஆவணங்கள்லாம் எடுத்து கிடைச்ச உடனே வழக்கு போடும். வழக்கு போடும்போது அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் நீதிமன்றத்தில். இது எல்லாவற்றிலேருந்து தப்பிச்சிடலாம், எந்த நேரமும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நிரந்தரமாக நம்ம நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இதை சொல்ல வரேன். அடுத்தது இன்னொரு பரபரப்பு தமிழ்நாட்டில் ஓடிட்டுருக்குது. இது பேச வேண்டிய ஒன்று தான். அப்பாவை காணோம் அப்படின்னு விஜய் பேசினார் இல்லைங்களா, சின்ன குட்டி கதை ஒன்று சொல்லியிருப்பார். அந்த குட்டி கதைக்கு சரியான பதில் சொல்லியிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முத்தரசன், முன்னாள் தலைவர் முத்தரசன் தோழர். அவர் அரசியலில் அப்படிலாம் யாரையும் காணாமலாம் அடிக்க முடியாது, சிலதுங்களாம் அப்படி பேசியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது விஜய் அப்படின்னு விஜய்க்கு கண்டனம் தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை அவர் மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு. அவர் பேசி முடித்த உடனே இன்னொரு கூட்டத்தில் பார்த்தோன்னா நேரு பேசுகிறார். விஜயை குறிப்பிட்டு அப்பாவை காணான்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. மிக விரைவில் அப்பா மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இருங்க, ரொம்ப சீக்கிரத்தில் விரைவில் வருவார், அந்த பதவியில் உட்கார்வார் அப்பா, அப்போ தெரியும் யார் அப்படின்னு ஒரு சவால் விடும் விதமாக நேரு அவர்கள் பேசியிருக்கிறார். இதை ஒட்டி பார்க்கும்போது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சிட்ட பிறகு மீண்டும் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம், மெஜாரிட்டியை நிரூபிக்கணுன்ற ஒரு படலம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒட்டி சிலர் இங்கேருந்து வெளியில் போகலாம், சிலர் அங்கேருந்து உள்ளே வரலாம். இப்படியான நாடகங்கள் இன்னும் வேகமாக நடக்குமோ, எதுவும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேக கேள்வி இங்கே வந்த இடத்துக்கு வருது. விஜய் அப்படி பேசியிருக்கக்கூடாது. நம்ம அதை ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். பதவி அதிகாரத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட அந்த கண்ணியமும் கட்டுப்பாடும் இன்னும் மக்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்கிற நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு அச்சமும் நமக்கு இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தோம். அதனால் ஒரு சாதாரண பேச்சு தான். அதுக்கு சரியான பதிலை திமுக சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு உதயநிதி கணவனை தேடிக்கொண்டிருக்கும் மனைவி, காணாமல் போன கணவனை தேடிக்கொண்டிருக்கும் மனைவி கதையும் எங்களுக்கு குட்டி கதையாக தெரியும் பதிவு போட்டது கண்டனத்துக்குரியது. அது ஒருத்தர் சொந்த வாழ்க்கைக்குள்ளே போகிறதுல சரியில்லை. நீங்கள் இப்படி திசை திருப்பக்கூடாதுன்னு பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் சரியான பதில் நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லணுன்ற பதிலாம் அப்போ சொல்லியிருந்தோம். அதை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அதே திருமண நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்கிற இன்னைக்கு இந்த மாதிரி அப்பா எங்கன்னு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு, எங்கன்னு கேட்டிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். அப்பா 1.5 கோடி மக்கள் மனதில் இருக்கிறாரு. இதுதான் சொல்லியிருக்கணும். இப்போவும் சொல்கிறேன், திமுகவுக்கும் விஜய்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். 1.5 கோடி பேர் திமுகவுக்கு வாக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த மக்களின் மனதில் அப்பா இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். திமுக உதயநிதி நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை அப்படியே சொல்கிறார் ஸ்டாலின். இந்த மக்களின் மனதில் நான் இருக்கிறேன். குறிப்பாக மகளிர் நல திட்டம் இருக்குல்ல, அந்த மகளிர் நல திட்டம்ன்ற பேர் இருக்கிற வரை ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார். ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னா அதுக்கு மேலே தான் நீங்கள் ரோடு போட்டுக்கிட்டு வரணும் யாராக இருந்தாலும். சொன்னது மகளிருக்கு 1000 ரூபாய்ன்றது திமுக தான் தொடங்கி வச்சது. நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ தொகையை ஏற்றினாலும் கூட அது நான் தொடங்கி வச்ச மகளிருக்கான நான் தொடங்கி வச்ச திட்டம். நான் கோடு போட்டிருக்கேன், அது மேலே தான் நீங்கள் ரோடு போட்டுக்கிட்டு வரணும். அதனால் அந்த திட்டம் இருக்கிற வரை மகளிர் அந்த திட்டம் பேசப்படுகிற வரை நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யார் முதலமைச்சர்ன்றதில் இப்போ நமக்கு சந்தேகமாக வந்துருச்சு. ஏன்னா தொடர்ந்து நான் தான் முதலமைச்சர்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் முதலமைச்சரானதில் சில பேருக்கு ஏற்புடையதாக இல்லை, இன்னும் நாங்கள் படத்தையும் வைக்க மாட்டோம் அப்படின்னு அடம் முடிச்சுட்டு உட்கார பழைய நிர்வாக கட்டமைப்பையும் இருக்கிறதையும் பார்க்குறோம். இதையும் நம்ம சொல்லி ஆகணும். அதனால் யார் முதலமைச்சர்ன்றது இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல மக்கள். காலப்போக்கில் இதை சகிச்சுக்கிட்டு இயக்கத்தான் வேணும் அப்படின்ற நிலைமைக்கு திமுக நிற்க வேண்டிய ஒரு இடம் வருது. அதற்கு மத்தியில் நிறைய அரசியல்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பொதுக்குழுவை கூட்டி இருப்பதா வேண்டாமா என்று நாங்கள் பேச வேண்டும் என்று வைகோ ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவருடைய பொதுக்குழு. இதை பற்றி ராசா இன்னைக்கு அந்த திருமண நிகழ்ச்சியில் ஒன்று பேசும்போது சொல்கிறாரு,
மதிமுகவை ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணிட்டார். முடிஞ்சு போச்சு கதைன்ற மாதிரி. மொத்த கூட்டத்தையும் அந்த கும்பலை சேர்த்தாக்கா அந்த மண்டபத்தில் அடைச்சிடலாம். புரியுதுல்ல உங்களுக்கு? இதான் இது என்ன பெருசா பொதுக்குழுவை கூட்டி நாங்கள் முடிவெடுக்கிறோம். என்ன நக்கல் அடிச்சு நீங்க ஒரு மண்டபத்துக்குள்ள அடைக்கிறது தான் முதல்ல மதிமுக அப்படின்னு அவர் சொல்ல, உடனே துரை வைகோ வந்துட்டு இதுக்கு ஒரு வரியில நான் பதில் சொல்ல மாட்டேன். நெறைய கதை பேசணும். பின்னாடி உட்காந்து அழுது அழுது நான் பேச வேண்டியதெல்லாம் இருக்கும். அதனால ஒரு வரியில பதில் சொல்ல மாட்டேன். இது கண்டிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அது துரை வைகோ அவர்கள். இந்த நக்கல் நையாண்டி பேசி திமுகவினுடைய பாணியில ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசுறது வந்து போற போக்குல அடிச்சுட்டு போற மாரி போயிட்டு வைகோ சொல்ல போய் கடைசியா வந்து திமுகவுக்கு அது பேக் ஃபயர் ஆயிருக்கு. என்னன்னா, இப்ப திமுக கூட யார் யார் கூட்டணி இருக்குது இல்லன்றது ஏற்கனவே முடிவாயிட்டு இருக்குது. இப்ப அத பத்தி ஸ்டாலின் அவர்களே ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "என்கிட்ட கூட்டணி வந்தவங்கள நாங்க விடமாட்டோம். ஆனா அவங்களா போறாங்கன்னா, நாங்க அத பத்தி தடுக்க மாட்டோம். அதான் முடிவு எடுத்துட்டு போறாங்களா, அப்புறம் தடுத்து என்ன பண்றது? முடிவு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கூடாரம் காலி ஆயிடுச்சு." அப்படின்ற மாரி. இது நிரந்தரமா இல்லையான்றது வேற விஷயம். அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த இப்போதைக்கு எல்லா கட்சிகளும் விலகிக்கிட்டு இருக்குது. எங்க கட்சியில ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எல்லாருமே. இனி தனித்தே நிற்போம் என்று சொல்கிறார்கள். அதனால் தனித்து நிற்பதை பற்றி தான் நாங்க பேசப் போறோம் அப்படின்னு. இப்ப தனிச்சு தான் நின்னு ஆகணும். வேற வழி இல்ல. உங்ககிட்ட கூட்டணி கட்சிகளே இல்ல. கிட்டத்தட்ட எல்லாம் காலியாயிட்டு இருக்குது. அந்த பக்கம் இந்த இளநீர் கடையில அந்த பக்கம் வந்து கவுண்டமணி இளநீர் வித்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் செந்தில் கயிறு போட்டு கட்டி கட்டி இழுத்துட்டு இருக்கிற மாரி, அந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. நெறைய கதைன்னு வைங்க அதுல. அதனால இப்ப கட்சி இல்ல. கூட்டணிக்கு இல்ல. அதனால திமுக அவங்களுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்து தனிச்சு தான் நிக்கணும்னு சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இல்லையே கூட்டணி. அப்புறம் எப்படின்னா நாங்கள் தனித்து தான் நிற்போம். ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனால் தனித்தே நிற்போம் அப்படின்னு. இனி தனித்து நிற்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப சவாலை நீங்க சந்திக்கணும். அதுக்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி மாரி ஒரு துணிச்சலான எண்ணம் வந்து தோற்றாலும் பரவாயில்ல அப்படின்னு நிக்கிற எண்ணத்தோட வந்து தனிச்சு நின்னு நம்ம நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு வந்து 4% குறைஞ்சிருக்குது நாம் தமிழர் கட்சி அது வேறு. ஆனா 0த்திலிருந்து 8% வந்து நின்னுருந்தாங்க பாருங்க. அந்த மாரி திமுக வந்து தன்னுடைய சுயத்தை நிரூபிக்கணும்னா தனித்து நின்று ஒரு முறை நீங்க போட்டியிட்டு தான் பார்க்கணும். மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டா நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்க போட்டியிடுறதுக்குள்ளாக அடுத்த இடைத்தேர்தல் வருது. அதுக்குள்ள ஏதாவது நல்ல சம்பவம் நடந்து விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேர் இன்னும் வலுவாக ஒரு நம்பிக்கை இல்லாத மாரியான விஜயா மாறி இருந்தாருன்னா, உங்களுக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கு போட்டியா அதிமுகவும் களத்துல இறங்குது இப்ப தேர்தல்ல, இடைத்தேர்தல்ல. அதனால தனித்து நின்று வெற்றி பெற முடியுமா? அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா உங்களுக்கு போட்டியா அந்த பக்கம் விஜய் வந்து இனி கூட்டணி தான் ஆச்சு. கூட்டாக சேர்ந்து தான் எல்லாம் தேர்தல்ல நிக்கணும். வாக்கு சேகரிப்பும் கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக தான். பழைய திமுக ஃபார்முலா அது. அது விஜய் இப்போ வந்து வலுப்படுத்திட்டாரு. எப்படின்னா அமைச்சர் பதவி குடுத்து உட்கார வச்சுட்டாரு காங்கிரஸ், விசிக அப்படிலாம் சொல்லிட்டு. இதில விசிக வந்து கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாரி கதைகள் இன்று நாளேடுகள்ல பார்த்தீங்கன்னா, தினமலர்ல கூட படிக்கிறப்போ ஒரு கதையாக போட்டிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனா திருமாவளவன் சந்திப்பு நடந்ததா சொல்லி போட்டிருந்தாங்க. சந்திப்பில வந்து எங்களுக்கு வந்து நான் இப்ப திருச்சி கிழக்குல விஜய் ரிசைன் பண்ண அந்த தொகுதியில நான் வந்து போட்டியிடணும். அதற்கு நீங்க அனுமதி தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளரே பார்த்தீங்கன்னா, திருச்சியில யார் வேட்பாளர்ன்னு தாவேக்காவுல தேடிட்டு இருக்கிறதா தகவலு. அப்ப எங்களுக்கு நான் ஏற்கனவே கேட்டுட்டு இருக்கிறேன். ஒரு முடிவே சொல்லாம தலைவர் இந்த மாரி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அதனால நாங்க இப்ப கூட்டணியில வந்து நிரந்தரமா திமுக விட்டு வெளியில வரதா அறிவிக்க முடியாது. வந்துட்டாங்க. வந்து கூட்டணி மந்திரி சபையும் வாங்கியாச்சு. ஆனா திமுகவை விட்டு நாங்கள் வெளியேறி விட்டோம்னு சொல்லணும். சொல்றதுக்கு நாங்க கொடுத்த டிமாண்ட் சில வாரியம் கேட்டிருந்தோம். அடுத்தது திருச்சி அந்த விஜய் ரிசைன் பண்ண அந்த தொகுதி கேட்டிருக்கிறேன். அவரு நின்னு வெற்றி பெற்று வருவதற்காக வேண்டி. அப்புறம் அந்த அமைச்சர் வந்து சமூக நீதி அமைச்சர். அது என்ன நாங்க ஆதி திராவிடர் சமூகம் அந்த சமூக அமைச்சரா தான் வரணுமா? அப்படின்ற கேள்வி இருக்குதுல்ல. துறையை மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி டிமாண்ட்லாம் வச்சு நெருக்கடி கொடுத்துட்டு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதா சொல்லி தகவல் வந்திருக்கிறது. விஜய் தரப்புக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். பாமக உள்ளே விசிக வெளியே அப்படின்னு. விஜய் தரப்பு அந்த கட்சிக்கு வந்துட்டு தொடர்ந்து விசிக உள்ள இருந்துக்கிட்டு இப்படி ஒரு குடைச்சலை கொடுக்குற மாதிரியான போக்கு நீடிச்சா நல்லா இருக்குமான்னு மாற்றி யோசிக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி இதை விட கூடுதலாக 3 தொகுதிகளை வெற்றி பெற்று வைத்திருக்காங்க. மொத்தம் 5 தொகுதி இருக்குது அவங்க கிட்ட. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாக்கா நமக்கு கொஞ்சம் சிக்கல் இல்லாம போயிட்டு இருக்கும். அப்படின்ற மாதிரி நினைக்கிறதா ஏற்கனவே வந்து நம்ம பஞ்சாயத்து கூட்டுறவு நிகழ்ச்சியில பேசி தலைப்பு வச்சிருந்தோம். அதற்கேற்ப ஒரு கதை இன்னைக்கு வந்திருக்கிறது. இது எங்க போய் முடியும் என்னன்னு தெரியல. இந்த விஜய் கூட்டணி அப்படின்னு இருக்குல்ல உங்களுக்கு பழைய திமுக மைனாரிட்டி அரசு
செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்துட்டு எதிர்க்கட்சி தலைவியாக இருந்தபோது அன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி ஆதரவில் தான் திமுக ஆட்சி நடத்திட்டு இருந்தார் கருணாநிதி அவர்கள் 5 ஆண்டுகள். அப்போ மைனாரிட்டி அரசுன்னு செல்வி ஜெயலலிதா சொல்லிகிட்டே இருந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விஜய் அரசு இந்த மாதிரியான சிக்கலில் நீடிச்சுக்கிட்டே இருக்குமா, இல்லை இடைத்தேர்தல் அதை சந்தித்து மெஜாரிட்டியை கொண்டு வந்துடுவாரா அப்படின்றது அடுத்த கட்ட நகர்வு. அதை நோக்கி சில வேலைகள் நடக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் கட்சியிலேருந்து முக்கியமான 8 பேரை திமுக தரப்பு ரிசைன் பண்ண வைக்க போகுது. அதுக்காக தொகுதிக்கு இவ்வளவு கோடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. பணத்தை வாங்கிக்கிட்ட தாவேகா வேட்பாளர்கள் 8 பேர் ரிசைன் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்படி ரிசைன் பண்ணிட்டாங்கனாக்கா அங்கே 8 எண்ணிக்கை குறைவாயிடும். திரும்ப ஒரு மறுதேர்தல், அதுக்குள்ளே திமுக வேறு எதனா ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஆக ஆட்சி இது நிலைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு அரசியல் பண்ணுற வேலை தொடங்குது திமுக அப்படின்ற ஒரு கதையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகவிலிருந்து சில பேரை தூக்கிடலாம் இந்த பக்கம் அப்படின்னு விஜய் தரப்பு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறதா நாளேடுகளில் இன்றைக்கி பரபரப்பாக செய்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அடுத்த கட்ட அரசியல் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வேலு விட்ட இடத்துல வேலு விட்ட இடம் தொட்ட இடம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் அடுத்த பதிவில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.